ஹலோ மச்சான், அந்த படம் லிங்க் மட்டும் அனுப்பிவிடேன். அனுப்புறியா? இருப்பா. என்னடா படம் லிங்க் அனுப்ப சொன்னால் ஏதோ கேபி கணக்கில் ஃபைல் அனுப்பியிருக்க? ஓ, டொரண்ட் ஃபைலா? அப்படின்னா ஹே கைஸ், நான் குகன் அண்ட் ஐ எம் பேக். ஸோ இனிமேல் ரெகுலராக டெக் வீடியோஸ், மூவி ரிவ்யூஸ் அண்ட் ட்ராவல் vlogs போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா டொரண்டிங்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அது ஒரு ஆர்கிடெக்சர் என்ன அப்படிங்கிறது ஒரு பிகினர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு டெவலப்பர் கிட்ட பேசுகிற மாதிரி பேச போகிறோம். ஸோ வாட் இஸ் டொரண்டிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டொரண்டிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறக்கோ இல்லை லினக்ஸ் டிஸ்டோஸ் டவுன்லோட் பண்ணுறக்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக டொரண்டிங் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதே வந்து ஒரு நார்மல் பர்சனாக இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறக்கோ ஒரு சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுறக்கோ அது போத் பைரசிக்காகவும் இப்போ டொரண்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இன்டர்நெட் ஆர்கேவில் பழைய ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறக்கோ டொரண்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ டொரண்டிங்க்கும் நார்மல் டவுன்லோட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு ஃபஸ்ட் பார்ப்போம். ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணுன்னா, இப்போது லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பக்கெட். இப்போ ஒரு பக்கெட் இருக்குது. அந்த பக்கெட்டில் வந்து நம்ம ஒரு தண்ணி ஃபில் பண்ணணும்னா நம்ம டேப் ஓப்பன் பண்ணி விடுவோம். ஸோ நான் டேரெக்ட் டவுன்லோட்னா அப்படி தான். இப்போ வந்து ஒரு சர்வர் இருக்குது. அந்த ஒரு சர்வர்லேருந்து நம்ம ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது தான் வந்து டேரெக்ட் டவுன்லோட். இதே வந்து இப்போ வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அட் அ டைமில் வந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா அந்த சர்வர்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகலாம். அதுக்கான பேண்ட்வித் வந்து இருக்காமல் இருக்கலாம். ஆல்சோ வந்து அது ரேப்பிடாக ஸ்கேல் ஆக முடியாமையும் இருக்கலாம். அதனால் சர்வர் வந்து ஓவர்லோடோ இல்லை கிராஷோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து டொரண்டிங் யூஸ் பண்ணலாம். டொரண்டிங் ஏன் யூஸ் பண்ணலாம்னா, ஹையர் த யூசர்ஸ் தேர் வில் பி மோர் அட்வான்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டொரண்ட்டுங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டம் வச்சு ஒர்க் ஆகாது. அது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போது ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வராங்கன்னா அந்த எல்லாருமே வந்து ஒரு சர்வராக மாறுவாங்க. அது வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போ வந்து லேமேனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது முன்னாடி வந்து ஒரு பைப் இருந்துச்சு. அந்த ஒரு பைப்லேருந்து நம்ம பக்கெட்டில் ஃபில் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த பக்கெட்டில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அந்த சின்ன சின்ன டேப்ஸ் வரும். சின்ன சின்ன டேப்ஸ் மெயின் டேப்புக்கு பதிலாக அந்த மாதிரி சின்ன சின்ன டேப்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு டொரண்டிங்கான அட்வான்டேஜ். டொரண்டிங்கில் சம் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பியர்னா அந்த டொரண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகிருக்க ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸும் ஒரு பியர். இப்போ வந்து ஒரு 100 பீப்புள் வந்து அந்த டொரண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறாங்களோ இல்லை அப்லோட் பண்ணுறாங்களோ இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பியர், ஒவ்வொரு கம்ப்யூட்டர் பியர். அதே மாதிரி சீடர்ஸ், லீச்சர்ஸ்ன்னு 2 பேர் இருக்காங்க. சீடர்ஸ்னால் த ஒன் ஹூ அப்லோட்ஸ், லீச்சர்ஸ்னால் ஒன் ஹூ டவுன்லோட்ஸ். இப்போ வந்து ஒரு டொரண்ட் கிளையண்ட் வந்து இப்போது நீங்கள் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் ஒரு சீடராகவும் இருப்பீங்க, ஒரு லீச்சராகவும் இருப்பீங்க. சரி, ஏன் இப்படி அப்லோடும் பண்ணுறோம் டவுன்லோடும் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் போக போக பார்ப்போம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 GB ஃபைல் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த 10 GB டவுன்லோட் பண்ணும்போதே நீங்கள் வந்து அப்லோடும் பண்ணிருப்பீங்க. ஸோ தட் மற்றவங்க நம்ம டொரண்ட் நெட்ஒர்க்கில் இருக்கவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து ஃபைல் வாங்கிக்கிற மாதிரி தான். இப்போ நம்ம வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபைல் எப்படி டவுன்லோட் ஆகுது, ஆக்சுவலாக டவுன்லோட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 10 GB ஃபைல் இருக்குது. அந்த 10 GB ஃபைல் டேரெக்டாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பீஸ் பை பீஸாக இருக்கும். ஸோ அந்த பீஸ் பை பீஸ் வந்து அந்த அந்த டொரண்ட் நெட்ஒர்க்கில் எத்தனை பேர் இருக்காங்களோ, அந்த எத்தனை பியர்ஸ் இருக்காங்களோ ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட பீசஸ் இருக்கும். ஸோ இப்போ எல்லா பீசஸும் வந்து கரெக்டாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ இப்போ டொரண்ட் பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து எனக்கு ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரோ டவுன்லோட் பண்ணணும், இல்லை சம் மூவிஸ் எனக்கு வந்து இன்டர்நெட் ஆர்கேவ்லேருந்து பழைய மூவிஸ் எனக்கு டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் வந்து எப்படி கிடைக்கும், நான் வந்து எப்படி எடுக்கிறது? ஒன்று டொரண்ட் ஃபைலாக இருக்கும், .torrent ஃபைலாக இருக்கும், இல்லை மேக்னெட் லிங்காக இருக்கும். இப்போ ஒரு .torrent ஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த டொரண்ட் ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அந்த எதை டவுன்லோட் பண்ண போகிறோமோ அதோட மெட்டா டேட்டா இருக்கும். மெட்டா டேட்டானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறேன்னா அந்த மூவியில் என்ன ஃபைல்ஸ் இருக்குது, அதோட சைஸ் என்ன, அதோட பியர்ஸ் எப்படி டிஸ்கவர் பண்ணுறது, அது வெரிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, கண்டென்ட் எப்படி எவ்வளோ பீசஸாக டிவைட் ஆகிருக்கு அப்படிங்கிறது .torrent ஃபைலில் இருக்கும். அதே மேக்னெட் லிங்க்குங்கிறது அதே மாதிரி தான், இன்னொரு மெத்தட் ஆஃப் டவுன்லோடிங் டொரண்ட் ஃபைல். இப்போ வந்து அந்த மேக்னெட் லிங்க்குங்கிறத வந்து யூஸ் பண்ணி நீங்கள் மெட்டா டேட்டா எடுத்து அந்த கிளையண்ட் கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அது வந்து டிஸ்கவர் பண்ணி என்னென்ன அது எங்கெங்கே பியர்ஸ் இருக்குது, என்னென்ன எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து சொல்லும். இப்போது இந்த ஃபைல் ஷேர் பண்ணுற பியர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்று தேவைப்படும்ல, அது பேர் தான் ட்ராக்கர். ட்ராக்கரில் என்ன இருக்குன்னா, எந்தெந்த பியர்ஸ் எந்தெந்த ஃபைல்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இது பண்ணுறதுக்கு தான் ஒரு ட்ராக்கர்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டேரக்டரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து அந்த டொரண்ட் கிளையண்ட் வந்து அந்த ட்ராக்கர் கிட்ட சொல்லும், நான் இந்தந்த பீசஸ் தேடிட்டு இருக்கேன், எனக்கு இந்தந்த பீசஸ் ப்ரொவைட் பண்ணுற பியர்ஸ் வந்து எனக்கு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொன்னால் அந்த ட்ராக்கர் வந்து அந்தந்த பியர்ஸை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கும்.
ஸோ ட்ராக்கருங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் சர்வர் இருக்கும், அதாவது ஒரு சின்ன ஃபைல், ஒரு மெட்டா டேட்டா மட்டும்தானே, அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ் சர்வர் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம டிஹெச்டின்னு ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டட் ஹேஷ் டேபிள். டிஸ்ட்ரிபியூட்டட் ஹேஷ் டேபிள் வந்து இதுவும் டீசென்ட்ரலைஸ் தான். நெட்வொர்க்கில் இருக்க பார்ட்டிசிபேட்டிங் நோட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பியர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டிஹெச்டி யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ ஒரு பியர் கண்டுபிடிங்கன்னா இந்த பர்சன் எங்கே இருக்கான்னு கேட்டால் அந்த டொரண்ட்டை பற்றி தெரிஞ்ச நெட்வொர்க் நோட்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சி தரும். ஸோ இப்போ பியரோட இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். பியரோட இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சக்கப்புறம் நம்ம டொரண்ட் கிளைண்ட் வந்து பிட் டொரண்ட் ஹேண்ட் ஷேக் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற ஃபைல்ஸை வந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணும். டவுன்லோட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அந்த டொரண்ட் அந்த நம்ம பியர் வந்து ஒரிஜினல் ஃபைல்ஸை தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது மூலயமா இது வந்து ஒரிஜினல் ஃபைல் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டான ஃபைலாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைனா வேறு பியர்கிட்ட இருந்து நமக்கு வேணுங்கிற ஃபைலை டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு கடைசியாக ஒரு ஃபைலாக வரும். ஸோ இதுதான் டொரண்டிங்கோட டொரண்டிங்கிறது மூவி மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் ஷேரிங் டெக்னாலஜி. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து டேரக்ட் டவுன்லோட்னா சர்வர்ஸ் இருக்குது, அந்த சர்வர் மூலிமா டவுன்லோட் பண்ணுறோம். சர்வர் மூலிமா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணோம்னா சர்வர் ஓவர்லோட் ஆகலாம். அதுக்காக தான் டொரண்டிங் வந்துச்சு. டொரண்ட்டில் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வேணுங்கிற ஃபைல் வந்து நம்ம வந்து மல்டிபிள் பீப்புள் டவுன்லோட் பண்ணிருப்பாங்க, பியர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டொரண்ட் ஃபைல் இருக்கும், அந்த டொரண்ட் ஃபைலோ இல்லை மேக்னெட் லிங்கோ இருக்கும். அந்த மேக்னெட் லிங்க் மூலிமா நம்ம வந்து பியர்ஸை டிஸ்கவர் பண்ணி நம்ம வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஹேண்ட் ஷேக் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அது மூலமா டவுன்லோட் பண்ணி சீடர்ஸ் எவ்வளோ, லீச்சஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸே இல்லை இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூவிஸ் பைரசிலேயே பார்த்தீங்கன்னா மூவிஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறோம். புது மூவிஸ்க்கு வந்து நிறையா சீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆயிரும். இதே ரொம்ப பழைய மூவிஸ் யாருமே டவுன்லோட் பண்ணாமல் சீடர்ஸே இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த மூவி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மேபி டவுன்லோடே ஆகாத மாதிரி கூட போகலாம். அன்டில் அன்லெஸ் ஏதாச்சும் ஒரு புதுசாக சீடரை வந்து அவங்களும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு புதுசாக வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதுக்கு மேலே அப்படியே கண்டென்ட்டும் டெவலப் பண்ணி மைக் வாங்கி இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.